பாஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, விஜய பார்வதிக்கு அடிபட்டுச்சு. ரைட்டு. சரி, அத தனிப்பட்ட முறையில விளையாடும்போது அடிபட்டுச்சு. அது கேம் ஸ்போர்ட்டிவா எடுத்துட்டு போயிட்டுருக்கணும். அதான் பண்ணணும். எனக்கு தெரிஞ்சு கமருதீன் நல்லா ப்ளே பண்ணுறாரு. இப்போ உலகம் உலகம் கோவத்தை எல்லாம் குறைச்சாரு, சைலண்டாக இருக்கார். ஆனால் கமருதீன் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து கமருதீன் வந்து இப்போ விஜய் பார்வதி ஃப்ரெண்ட்ஷிப் வந்து அவர் கேமே பாதிக்கு நமக்கு இன்னும் ரியலைஸ் பண்ணல. ஏன்னா அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எனக்கு யாராவது சப்போர்ட் வேணும் அந்த ஒரு காரணத்துக்காக தான் வச்சுருக்காங்க. அது வந்து அவருக்கு அந்த கேங்கோடு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஞ்சர் தான். அது வந்து எப்படி ரியலைஸ் பண்ணுவார்னு எனக்கு தெரியல. இன்னும் ப்ராப்பராக வந்து அவர் விளாண்டா மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து இன்னும் கேம் இன்ட்ரெஸ்டிங்காக சுவாரஸ்யமாக போகும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ மேக்ஸிமம் வந்து அவர் வந்து இன்னும் தெளிவான முடிவு எடுக்கணும். ஆஹா இது இந்த ஏன்னா வந்து வயல் காட்டு எண்டி வந்தால் கூட கமருதீன் நீ சேர்க்க சரியில்லை வந்து இன்டெரக்டாக சொல்லிட்டாங்க. அதாவது தனக்கு எதுவும் பிரச்சனை இருந்தால் ரைஸ் பண்ணலாம். இது தேவையில்லாமல் பார்வதி ஒரு பிரச்சனை மூக்க நினைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு மாதிரி பஞ்சாயத்து தான் போயிட்டுருக்கு. தேவையில்லாமல் பார்த்தீங்கன்னா பார்வதிக்கும் கமருதீனுக்கும் பார்வதிக்கும் விக்கல்ஸுங்க இருக்கிற பிரச்சனை வந்து கமருதீன் தேவையெல்லாம் வார்த்தையை விடுறாரு. அவருக்கு வந்து தெளிவாக பேச மாட்டார். ஸோ இதில் வந்து மேக்ஸிமம் தன்னை இழுத்தா பிரச்சனை பண்ணால் கரெக்டாக போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம பிக் பாஸ் ரிலேட்டடாக வீடியோ போட்டிருக்கோம், பல வீலாக்ஸ் வீடியோலாம் போட்டிருக்கோம். ஸோ மேக்ஸிமம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக போய் பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.